ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். ஆனால் இது சொல்கிறது கூட எனக்கு எப்படி சொல்கிறதுனா தோணலை, ஜஸ்ட் அ லீவ் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஸ்கூல் போக சொல்ல ஐயோ சாக்லேட் கொடுப்பாங்கன்னு போவோம், சாங் போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஒரு சாக்லேட், ஒரு ஃப்ளாகு, அது வந்து இங்கே பேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேஷ்னல் டான்ஸம் அந்த ஃப்ளாக் சாங்லாம் பாடிட்டு வந்துடும். ஆனால் ஆஃப்டர் கோயிங் டு த காலேஜ் ஆர் actually when we are getting a mature, still we thinking it's just a day because நம்ம நாட்டில் எதுவுமே நடக்கலை, நம்ம நாட்டில் எதுவுமே உருப்படல. ஒரு பொண்ணு நைட்டில் ஒழுங்காக வெளியே போக முடியல, 9 வயசு பொண்ணுக்கு எடுத்துகிட்டு தைரியமாக வெளியே ஊர் சுற்றுறானுங்க. அதெல்லாம் மறைக்கணுன்ட்டு டெல்லியில் ஒரு நாய் வாயில்லாத ஜீவனை போட்டு சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கூலி தொழிலாளிங்க அவங்க 14 நாள் 13 நாள் அங்கே வந்து ரெட் ரிப்பன் பில்டிங்கை வெளியே நின்று அவங்களுக்காக போராடிட்டுருக்காங்க. அதுவும் கவனிக்க முடியாது, யாரை நம்பணுன்னே தெரியாது. அப்புறம் எதுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே? நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்கள செலிப்ரேட் பண்ணணும், அதுவும் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ லீவ், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க வெள்ளைக்காரங்கிட்டேருந்து வெளியே வந்துடணும், நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோமா? நம்மளை போலீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுதா? நம்ம சொசைட்டி நம்ம கரெக்டாக இருக்கோமா? ஆளாளு ஏமாற்றிட்டு கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் விட்டுட்டு ஒருத்தி கூட போகிறது, இதில் மேரேஜ் ஆனவங்களே சீட் பண்ணுறது, குழந்தைய போய் ரேப் பண்ணுறது, ஒரு பொண்ணு வெளியே நடக்க முடியல. ஏன் பசங்களே கூட சொல்கிறேன், பசங்களுக்கும் இப்போது வானவில்னால தொல்லைங்க. ஜென்ரேஷனே கேவலமாக இருக்குது. 19 வயசுலேருந்து இவ்வளோ இதாக இருக்குன்ட்டு எனக்கு கேவலமாக இருக்குது. ஐயோ ராமா.